ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், குறிக்கோள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும். இதை எல்லாமே நாம் அடையணும் அப்படின்னாலே நமக்கு தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி இது எல்லாமே வேணும் இல்லையா? அதை பற்றின ஒரு ஸ்டோரியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். அதாவது இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான குறைவாகவும் அதே நேரத்தில் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லாரும் இந்த ஆப் மூலமாக வாங்கி பயனடையுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளுமே அன்றாடம் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் இல்லையா? சில பேர் அந்த பிரச்சனையில் ரொம்பவே குழம்பி போயிடுவாங்க. சில பேர் அந்த பிரச்சனையாலேயே நல்லாவே தெளிவடைஞ்சிருவாங்க. அதாவது தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே ரொம்பவே சாதுர்த்தியமாக கையாண்டு அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க இல்லையா? நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நாம் இந்த உலகத்தில் ஒரு நாளுமே எத்தனை விதமான உயிரினங்களை பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு சில பறவைகள்லே இந்த கழுகு ரொம்பவே வித்தியாசமானது இல்லையா? நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை இந்த கழுகுகிட்டே இருந்து நிறைய விஷயங்களை நாம் எடுத்துக்கலாம். அதாவது இந்த தனித்திறமை இருக்கு இல்லையா? நாம் ஒருத்தலுக்குமே எவ்வளவோ திறமைகள் இருக்கும். ஆனால் நமக்குன்னு சில தனித்திறமைகள் இருக்கும். அதாவது இப்போ நாம் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு காம்படிஷனை கலந்துக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் செய்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் வெற்றியடைய முடியாது. அங்கே நம்ம தனித்திறமையை காணித்து நாம் சில புதுமைகளை செஞ்சால் மாத்திரம்தான் நாம் வெற்றியடைய முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த கழுகுகிட்ட நிறையவே இருக்கும். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நமக்கு எல்லாருக்குமே வர்ற பிரச்சனைகள் தான் நமக்கும் வாழ்க்கையில் வரும். ஆனால் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், இது வரைக்கும் நான் யாருக்குமே எந்த பாவமுமே பண்ணலையே, ஆனால் எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி குழம்பி போய் உட்காந்துருவோம். ஏன்னா பிரச்சனை சின்னதாக தான் இருக்கும். அதை நினச்சி நாம் அந்த பிரச்சனையை பூதகரமாக்கிடுவோம். சின்னதாக இருக்கிறதையே நாம் அப்படியே மைண்டுக்குள்ளே போட்டு யோசிக்க அது பெருசாக நமக்கு முன்னாடி நின்று பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போது இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய மனநிலைமை தான். நாமளே குழப்பிக்கிறது தான். அதே நேரத்தில் என்ன இந்த பிரச்சனை தானே சரியாயிரும், பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்துட்டேன், இது என்ன அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை நமக்கு பெருசாகவே தெரியாது. அதுலேருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வர்றதுக்கு உண்டான வழிகளும் அந்த பிரச்சனைக்குள்ளாகவே இருக்கும். கடவுள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூட்டு செய்கிறவங்க கண்டிப்பாக சாவியும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பிரச்சனையை கொடுக்குற கடவுள் அதற்குண்டான தீர்வையும் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். அதை நாம் ஆழ்ந்து யோசித்து தெளிவான மனநிலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அங்கேயே இருக்கும். நாம் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அது மாதிரி இப்போ இந்த கழுகு மற்ற பறவைகளோட என்னைக்குமே சேர்ந்து பறக்காது இல்லையா? ஏன்னா அதுக்கு தெரியும், இந்த பறவைகளோட சேர்ந்து நாம் பறந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் உயரத்துக்கு போக முடியாது. அதே நேரத்தில் தனிச்சு இருந்து அதோட முழு திறனையும் அது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அது மற்ற பறவைகளோடு சேராமல் உயர பறந்து இன்றைக்கும் அது கிங்கு மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த கழுகு ஒரு 40 வருடம்தான் நல்லா ஆரோக்கியமாக உயிர் வாழக்கூடியது இல்லையா? இந்த 40 வருடம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அதோட சிறகுகள்லாம் கொஞ்சம் அந்த உயர பறக்கிறதோட அந்த திறனை இழந்துரும். அப்போது அது ஒரு உயரமான மலையில் போய்
அதோட இறகுகளை எல்லாம் உதுத்துட்டு அதோட நகங்களை எல்லாம் அதோட அழகால கொத்தி கொத்தி பாறையில் இடித்து அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட பிடுங்கி போட்டுரும். அதே மாதிரி அதோட அழகையும் பாறையில் இடித்து அதையும் களைஞ்சிட்டு திரும்ப அது புதுசாக அந்த நகைக்கண்கள், அந்த அழகு, இறகுகள் இதெல்லாம் முளைக்கிற அருதி அந்த பாறை அந்த குகையிலே இருந்துட்டு இது எல்லாம் முளைச்சி வந்தோடனே திரும்ப அழகாக அது கிங்கு மாதிரி பறந்து உயர போகும். அப்போது அத்தனை விதமான வலிகளும் வேதனைகளும் அதுக்கு இருக்கும். ஏன்னா அது உயிரோடவே அதோட இறகுகளை உதுத்து நகங்களை எல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட பிடுங்கி போட்டு அழகையும் பாறையில் இடித்து அது கலட்டி வைக்கிதுன்னா அதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிறது. ஏன்னா இதையெல்லாம் தாங்கினா மட்டும்தான் திரும்ப நம்ம அதே கம்பீரத்தோட அதே தைரியத்தோட அதே முழு திறனோட நாம உயர பறக்க முடியும். அப்படிங்கிறத அதுக்கு முழுவதுமாக தெரிஞ்சிருக்கிறதுனால அத்தனை வலி வேதனைகளையுமே தாங்கிக்கிட்டு எல்லாத்தையுமே கலட்டி வச்சுட்டு திரும்ப அது புதுசா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பறந்து வருது. அப்போ நாம இந்த மாதிரி இத்தனை விதமான கஷ்டங்கள் நமக்கு கிடையாது இல்லையா? இத்தனை வலி வேதனைகள் நமக்கு கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில நாம உயர வேணும், நாம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நாம் விடாமுயற்சியோடையும் முழு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் நாம் உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் முன்னேற முடியும். ஒரு நாளுமே நமக்கு மனசில் தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்குது வெளியில். நாம் பார்க்குறோம். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது மாதிரி நாம் ஒரு நாளைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு புதுவித உற்சாகம் நம்ம மனசில் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அதை விட்டுட்டு நாம் நல்ல விஷயங்களெல்லாம் விட்டுட்டு எங்கெல்லாம் கெட்ட விஷயம் நடக்குதோ அதை மாத்திரம்தான் நாம் கொண்டு வருவோம். இதுக்கு நாம் பரவாயில்ல, அதுக்கு நாம் பரவாயில்லன்னு நம்மளை நாமளே மட்டன் தட்டிக்கிறாம அந்த கெட்ட விஷயங்களை நாம் மைண்டுக்கு கொண்டு வர வேண்டாம். வெளியில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்குது, அதை நாம் ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். நமக்கு ஊக்கம் தரக்கூடிய விஷயங்களை நிறைய நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் உயர போகிறதுக்கு நல்ல ஒரு உந்து சக்தியாக இருக்கும். கண்டிப்பாக நாம் வெளியில் பார்க்குறப்போ எத்தனையோ விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நாம் நமக்கு முன்னுதாரணமாக எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. எத்தனையோ பேர் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இதையெல்லாம் நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்ட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ-ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை நல்ல விலை குறைவாகவும் உயர்தரமான பொருள்களாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.